காணப்போவது கருணை. பொதுவாக நமக்கு எழுதத் தெரியும் என்று அனைத்திற்கும் ஒரு உவமையை எழுதிவிடுவோம். பேசத் தெரியும் என்பதற்காக அனைத்தைப் பற்றியும் நாமும் ஏதோ ஒரு கருத்தை பேசிவிடுவோம். உண்மையில் அப்படி எழுதவும் தெரியாத, பேசவும் தெரியாத ஒன்று இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனில் அது இந்த கருணையாகத்தான் இருக்கும். உண்மையில் நம் எண்ணங்களினால், அதாவது கற்பனையால் மட்டுமே இதை நம்மால் சிறிதளவு விவரிக்க முடியுமே தவிர, இதன் தன்மையோ, இதன் தகவலோ, இதன் அனுபவமோ இப்படி எதையும் நம்மால் விவரிக்க முடியாது என்பதே உண்மை. நமக்குத் தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் கருணை என்று நமக்கு தென்படும் அனைத்து தகவல்களையும் பார்த்தால், அன்பின் உச்சத்தையே கருணை என்கிறார்கள் சிலர். அன்பைதான் கருணை என்கிறார்கள் சிலர். கருணை என்பது ஒரு நிலை. அதை அடைந்தவர்கள் மட்டுமே அதை பற்றி விளக்கமளிக்க முடியுமே தவிர, அதை அடைந்தவர்கள் என்ற நிலையில் யாரும் அதை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்கவில்லை. மாறாக அதை கண்டதினால், அதை தங்களால் உணர முடிந்ததால் சிறிதளவு சிலர் மட்டுமே, சில விளக்கம் மட்டுமே அளித்துள்ளனர். அதிகபட்சம் உதவியைதான் அனைவரும் கருணை என்று நினைக்கிறார்கள். உதவுவதற்கு உதவி என்றே கூறலாம். அதற்கு கருணை என்று பெயர் வைக்க தேவையில்லை. அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவது கருணை என்கிறார்கள். நம்மால் அனைவரிடத்திலும் அன்பு காட்ட முடியும். ஆனால் நாம் தாம் அதை காட்ட மறுக்கிறோம். ஆகையால் உச்சபட்ச அன்பையும் நாம் கருணை என்று கூற முடியாது. ஆனால் உச்சக்கட்டமான அன்பை யார் காட்டுகிறார்களோ அனைத்திடத்திலும், அதாவது ஜீவராசிகள், தாவரங்கள், உயிர் உள்ள, உயிரற்ற, அப்படி அனைத்து இடத்திலும் அன்பு காட்டுபவர்களுக்கு கருணையை தரிசிக்கும் வாய்ப்பானது கிடைக்கிறது.